கேப்டன் அமெரிக்கா 4 படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸை பற்றி நம்ம ஏதாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ஆக்சுவலி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபால்கன். மெயின் இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவாக இருக்கிற நம்ம சாம் வில்சன் ஃபால்கனை பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் எப்படி ஃபால்கனாக மாறினார், அதுக்கப்புறம் எப்படி கேப்டன் அமெரிக்காவை மாறினார், அவரோட பவர்ஸ், ஆர்ஜின் எபிலிட்டி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸோட பிரேக் டவுன் தான் போயிட்டு இருக்கு. அவன் ஜஸ்ட் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருக்கேன். அது பொருளுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பிளாக் விடோவோட நிற்கிறேன். ஸோ பிளாக் விடோவோட பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அயன்மேனில் ஆரம்பிச்சு பிளாக் விடோக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஃபேஸ் 4 முடிச்சிடும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மாதம் டேட்வெல் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. டேட்வெல் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டலாம்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா மாவர மாதிரி தெரில. அடுத்து டேட்வெல் ரிலீஸ் ஆகும்போது டேட்வெல் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பிரேக் டவுனு, கூட டிஃபெண்டர் சீரிஸ் பிரேக் டவுனு, மற்ற அயன் ஃபிஸ்ட், லூக் கேஜ் பிரேக் டவுன்லாம் இன்னும் போடணும்ல. இன்னும் வழி எங்கேயோ கிடக்கு. அடுத்து இன்னும் சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே டிசியூ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிரேக் டவுன் போடணும். நினைக்கும் போதே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபால்கனோட ஆர்ஜின் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம சாம் வில்சன் ஃபால்கன். நம்ம சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பால் வில்சன், அம்மா அக்கா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியே சின்ன வயசுலேருந்தே நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. சாம் வில்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையனை தான் வளர்ந்துட்டு இருக்காரு. சாமோட அப்பா பால் வில்சன் கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் ஒர்க்கர் மாதிரி. அவர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய சண்டைகள்லாம் தீர்த்து வச்சுட்டு இருக்காரு. சாமுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையனாக தான் வளர்றான். அதுவும் சாமுக்கு சின்ன வயசுலேருந்தே பறவைங்க மேலே நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க வீட்டு மாடி மேலே பார்த்தீங்கன்னா புறா கூண்டு வச்சு அந்த புறாக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் விங்குன்ற ஒரு ஃபால்கனையுமே தத்தெடுத்து அதையுமே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே வச்சு வளர்த்து நல்லபடியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால் வில்சனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பக்கத்தூரில் நிறைய சண்டைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு பால் வில்சன் அதை தடுக்கிறதுக்காக போறாரு. அப்போ சண்டைக்கு நடுவில் நம்ம பால் வில்சனையே கொண்டுடுறாங்க. இது நம்ம சாமோட மனசில் ஒரு சின்ன ட்ராமாவே உருவாகுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அக்கா சாம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் குறுக்க ஒரு திருடன் வந்து நம்ம சாம் வில்சனோட அம்மாவோட பர்ஸை திருடுறது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த இடத்துல சுட்டு கொன்னுடுறான். அப்பா அம்மா 2 பேருமே இழந்த நம்ம சாம் வில்சன் இப்போ பார்த்தீங்கன்னா அனாதையாக தான் வளர்றாப்புல அவங்க அக்கா கூட. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் ரொம்ப நல்லவராக தான் வளர்றாரு. நிறைய பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாரு, நிறைய பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, சின்ன குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வழிகாட்டுதலாக இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவை காட்டுறாங்க. கேப்டன் அமெரிக்காவும் ரெட்ஸ்கலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரெட்ஸ்கல் என்ன பண்ணுறான்னா காஸ்மிக் கியூப் யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் அமெரிக்கா ரெட்ஸ்கலோட பாடியை ஸ்வாப் பண்ணிடுறான். இப்போ ரெட்ஸ்கலோட உடம்புல கேப்டன் அமெரிக்காவோட உடம்புல ரெட்ஸ்கலும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் எக்ஸைல்ஸ் சொல்லப்படுறவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ரெட்ஸ்கல் கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்க. அதுக்கப்புறம் ரெட்ஸ்கல் அவங்களுக்கே துரோகம் பண்ணிடுறான். அந்த தீவில் அவங்கள அடைச்சிடறான். இந்த நாள் அந்த எக்ஸைல்ஸ் எல்லாமே ரெட்ஸ்கல் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இந்த டைமில் தானே நம்ம ரெட்ஸ்கல் ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்கா உடம்புல இருக்கான். ஸோ கேப்டன் அமெரிக்கா உடம்புல இப்போ ரெட்ஸ்கல் இருக்கிறதுனால இந்த பாடி ஸ்வாப்னால பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸைல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ரெட்ஸ்கல் உடம்புல இருக்கிற கேப்டன் அமெரிக்காவை தப்பாக நினச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரம் போய் தான் தெரியும் ரெட்ஸ்கல் உடம்பே ஒரு மாஸ்க் தான், இதை கலெக்ட்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த மாஸ்கை கலெக்டராப்ல. ஸோ இப்போ கரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட்ஸ்கலோட உடம்புக்குள்ள தான் கேப்டன் அமெரிக்கா இருக்காரு. ஸோ நான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னே சொல்கிறேன். ஸோ இப்போ கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடும்போது தான் அந்த எக்ஸைல்ஸை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்கன் பறவை அட்டாக் பண்ணுது. அது தாக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் நம்ம சாம் வில்சன் கிட்ட வருது. இதை நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்துட்றாப்புல. பார்த்துட்டு நம்ம சாம் வில்சன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில நேட்டிவ் இன மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த தீவில் இருந்தவங்க தான். இந்த எக்ஸைல்ஸ்லாம் அந்த தீவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நேட்டிவ் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் அந்த தீவை விட்டு துரத்தி இந்த எக்ஸைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தீவை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்ச நம்ம சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம சாம் வில்சனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த எக்ஸைல்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சாம் வில்சனை பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லவனா இருக்கியப்பா, நீ இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சாம் வில்சன் சொல்கிறாப்புல. அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்காவிற்கு நீ இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ ஒரு பர்சனிட்டியை அடாப்ட் பண்ணணும், உனக்கு நீ ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கணும், அந்த அடையாளம் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாம் வில்சன் கிட்ட கேப்டன் அமெரிக்கா சொல்ல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் தனக்குன்னு ஒரு புது சூட்டை உருவாக்குறாரு. அந்த சூட் மூலமாக நம்ம கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து சண்டை போட்டு அந்த மொத்த தீவிரமே பார்த்தீங்கன்னா எக்ஸைல்ஸை துரத்தி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரெட்ஸ்கல்லையுமே தோக்கடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. நம்ம ரெட்ஸ்கல் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கியூப் பேஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்காவும் அவன் உடம்பையும் ஸ்வாப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சாம் வில்சனோட மொத்த பாஸ்டையுமே மாற்றி வச்சிருக்கான். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் சொன்னேன்ல நம்ம டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு சோஷியல் ஒர்க்கராக மாறுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சாம் வில்சன் ஒரு
கேங்ஸ்டராக மாறி இருக்காப்புல. சின்ன வயசில் ட்ரக் கடத்துற ஒரு கேங்ஸ்டராக நம்ம சாமுவல்சன் மாதிரி ஒரு ட்ரக் பாஸாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சனோட மைண்டு அந்த காஸ்மிக் கியூப் மூலமாக ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ரெட் ஸ்கல் காஸ்மிக் கியூப் பேஸ் பண்ணி நம்ம சாமுவல்சனோட மைண்டை மொத்தமாக மாற்றிருக்கான். சாமுவல்சன் ஒரு ட்ரக் பாஸாக இருந்தவர். இப்போ வந்துட்டு சமயத்தில் ட்ரக் பாஸாக இருக்கும்போது நம்ம சாமுவல்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்னாப்வில்சன் அப்படின்ற ஒரு பேரில் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. ஸ்னாப்வில்சன்ற பேரில் ஒரு ட்ரக் பாஸாக சுற்றிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவல்சனா ஒரு ஃபால்கன் ஹீரோவாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட மைண்டை நம்ம ரெட் ஸ்கல் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் கியூப் வச்சு ஆல்டர் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சனோட ஆரிஜின் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்குமே சிலது இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சனை வந்துட்டு நம்ம ரெட் ஸ்கல் அவனுக்கு கீழே ஒரு அடிமையாக வைக்க தான் பிளான் பண்ணி அந்த காஸ்மிக் கியூப் பேஸ் பண்ணி நம்ம சாமுவல்சனோட மைண்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கான். பட் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாதிரி சாமுவல்சன் ஒரு சோஷியல் ஒர்க்கராக மாறிட்டு வந்திருக்காப்ல. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஆக்சுவலி காமிக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சாமுவல்சனை ஒரு சோஷியல் ஒர்க்கராக மாறுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டர் ரிவீல் ஆகிட்டு இருக்கும் சாமுவல்சன் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இல்லாமல் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்காரு. அந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம ரெட் ஸ்கல் மூலமா அந்த காஸ்மிக் கியூபை வச்சு ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டரா பார்த்தீங்கன்னா எகைன் இதை ரெட்கான் பண்ணிட்டாங்க. ரெட்கான் பண்ணி சாமுவல்சன் உண்மையாகவே சோஷியல் ஒர்க்கராக தான் இருந்திருக்காரு. அவர் ட்ரக் பாஸாக இருந்தது எல்லாமே வந்துட்டு அது வந்துட்டு ஃபால்ஸ் மெமரிஸ், ஃபேக் மெமரி. அது எல்லாமே நம்ம ரெட் ஸ்கலால் அவங்க மைண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாயை தான் அது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் வந்துட்டு சோஷியல் ஒர்க்கர் தான். இந்த ஸ்னாப்வில்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரக் பர்சனாலிட்டி எல்லாமே நம்ம ரெட் ஸ்கலால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை அப்படின்னு சொல்லி இன்னொரு காமிக்கில் சொல்லியிருப்பாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உண்மையான சொல்லியிருப்பாங்க. லேட்டர் காமிக்ஸில் அதை பொய்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை 2-3 டைம் பார்த்தீங்கன்னா ரெட்கான் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி பற்றினா சொல்லி அதுக்கப்புறம் லேட்டரான அதை ரெட்கான் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சின்ன குழப்பம் வந்துச்சு அப்படின்னா காமிக்ஸ்லேயே அப்படி தாங்க இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே ரெட்கான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக எடுத்துக்கோன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் ஒரு சோஷியல் ஒர்க்கராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப்வில்சனாக மாறிச்சுன்னு சொல்லப்பட்டது ஒரு ஃபால்ஸ் மெமரி. அதை நம்ம ரெட் ஸ்கல் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம சாமுவல்சன் உண்மையாகவே ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான், நல்லவராக தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காரு. திரும்ப இந்த ஸ்டோரிக்கு வந்தோன்னா அங்கே எக்ஸைல்ஸ் அந்த தீவு விட்டு விரட்டி அடிச்சதுக்கப்புறம் நம்ம சாமுவல்சன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கூட ஒரு நல்ல நண்பர்களாக மாறிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி அமைச்சு ஏகப்பட்ட வில்லன்ஸை துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பார்ட்னராகவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் மாறுறாப்புல. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா சாமுவல்சனுக்கு நிறையவே ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ஃபால்கன் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிட்டு இருக்காப்புல. நம்ம கேப்டன் அமெரிக்கா கொடுத்த ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங்கில் நம்ம சாமுவல்சன் நிறையவே பார்த்தீங்கன்னா திறமைகளை அச்சீவ் பண்ணுறாரு. ஏகப்பட்ட வில்லன்ஸ் கூட நிறைய கேங்ஸ்டர்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. இங்கே தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா நம்ம சாமுவல்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹீரோவாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டரான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் அவரோட சூட்டோட டிசைன் மாற்றுறது மட்டும் இல்லாமல் பிளாக் பேந்தர் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவர் விங்ஸுமே வாங்குறாரு. ஸோ வக்காண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் சாமுவல்சனுக்காக ஒரு விங்ஸை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த விங்ஸை தான் அதுக்கப்புறம் நம்ம சாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பறக்கிற எபிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாமுவல்சன் சாதாரண ஹீரோ வந்தவர். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பறக்கிற ஃபால்கனாக மாறுறாப்புல. இதுதான் நம்ம சாமுவல்சன் ஃபால்கனோட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆர்ஜின் ஸ்டோரி. லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ஜின் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபால்கனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் ஒரு பீக் ஹியூமன் கண்டிஷனாக அட்டென்ட் பண்ணவர். லைக் நம்ம கேப்டன் அமெரிக்கா மூலம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக இன்டென்ஸ் ட்ரைனிங்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் செம்ம ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்காப்புல. லைக் பார்த்தீங்கன்னா படத்தில் தான் நம்ம கிராஸ்போன்ஸ் கூட சண்டை போகிறதுக்கு ஃபால்கன் தனியாக இருப்பாப்புல. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம கிராஸ்போன்ஸை பறக்க விட்டுருப்பாரு, பாம்ஸை தூக்கி பார்த்தீங்கன்னா வானத்தில் இட்டிருப்பாரு. நிறைய வில்லன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஈவன் அயன் நெயில்ன்ற ஒரு வில்லன் கூட போய் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா சண்டை போகிறதுக்கே திணறுவார். பட் ஃபால்கன் உள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த அயன் நெயில்ன்ற வில்லனை டிஃபீட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான தான் பீக் ஹியூமன் கண்டிஷனாக அட்டைன் பண்ணவர். அவர் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்டிஸ்ட்டில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா கூட ட்ரைனிங் எடுத்ததுனால ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்று வச்சிருக்காரு. லைக் கராத்தே, ஜூடோ மாதிரி நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் நம்ம சாமுவல்சனுக்கு தெரியும். அண்ட் ஒரு செம்ம ஜிம்னாஸ்டிக், ஆக்ரோபேட்டிக்ஸ் எல்லாமே கூட நம்ம சாமுக்கு நல்லாவே தெரியும். அவரோட இந்த கராட்டே அண்ட் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பறக்கிற அந்த ஏரோநாட்டிக்ஸோட சேர்த்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரால் சண்டை போட முடியும். ஸோ அதன் மூலம் ஒரு வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைலை உருவாக்கி பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல நம்ம ஃபால்கன். ஸோ அந்த விங்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா தான் அந்த சண்டை போடுற டெக்னிக்ஸ் எல்லாமே கற்று வச்சுக்கிட்டு இருக்காரு. லேட்டான்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பவர்ஸுமே நம்ம ஃபால்கன்ஸ்க்கு இருக்குங்க. லைக் அந்த சூட்டை எடுத்துக்கோங்களேன், அந்த விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனோட உடம்போட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நம்ம கை மூலமாக ஃபால்கனோட சாமுவல்சனோட கை மூலமாக தான் அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அட்ராக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையிலேருந்து அவரால் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல்ஸை ஷூட் பண்ண முடியும். லைக் அந்த ரெக்கையவே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனாக மாற்றி அதன் மூலமாக ப்ரொஜெக்டைல்ஸை நம்ம சாம்பிள்ஸ்னால ஷூட் பண்ண முடியும். இதை பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்கில் ஆக்சுவலி இருந்திருக்கு. அண்ட் நம்ம சாமால பார்த்தீங்கன்னா பறவைங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். லைக் இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் கியூப் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த காஸ்மிக் கியூப் மூலமாக நம்ம சாம்பிள்ஸை மைண்ட் ஆல்டர் பண்ணும்போது ரெட்விங்குக்கும் நம்ம சாம்பிள்ஸனுக்கும் ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஒன்று உருவாகிட்டு இருக்கோம். அந்த ரெட்விங்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் ஒரு ஆக்சுவல் ஃபால்கன் தான். படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரோனாக காமிட்டிருப்பாங்க. பட் காமிக்கில் அந்த ரெட்விங்ன்றது உண்மையாகவே ஒரு ஃபால்கன். அந்த ஃபால்கனுக்கும் நம்ம சாம்பிள்ஸனுக்கும் ஒரு டெலிபாத்திக் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸன் வந்துட்டு அந்த ரெட்விங் எதை பார்க்குதோ அதை நம்ம சாமால பார்க்க முடியும். லேட்டராக பார்த்தீங்கன்னா இது வெறும் ரெட்விங் மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைங்க கூடயும் நம்ம சாம்பிள்ஸனுக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் இருக்குது. அந்த பறவைங்கள்லாம் என்ன பார்க்குதோ அதையும் நம்ம ஃபால்கனால் பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா அதையுமே ரெட்கான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனுக்குன்னு சொல்லி ஒரு 4 இஷ்யூ மினி சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சீரிஸில் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஃபால்கன் சாம்பிள்ஸன் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. அதுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தான் நம்ம ஃபால்கனால் எல்லா பறவைங்க கூடயுமே கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத மியூட்டனா ஒரு ரீசெண்டா நம்ம ஃபால்கனுக்கு சொல்லியிருப்பாங்க. லேட்டரான பார்த்தீங்கன்னா அதையுமே ரெட்கான் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட்லாம் கிடையாது. ஹீ இஸ் அ பீக் ஹியூமன் கண்டிஷன் கொண்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். அந்த ஒரு சீரிஸில் மட்டும்தான் அவர் மியூட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா அதை ரெட்கான் பண்ணிட்டாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே சயின்டிஃபிக்காக மாற்றிருக்காங்க. லைக் சாம்பிள்ஸன் கொடுக்கப்பட்ட அந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட மூளைக்குள்ள ஒரு சைபர்நெட்டிக் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் மூலமாக தான் மற்ற எல்லா பறவைங்க கூடயுமே அவரால் டெலிபாத்திக்காக கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்றதையுமே காமிக்ஸில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு இஷ்யூலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு டைமுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபடும். இவ்வளோ நேரமாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸன் ஃபால்கனோட ஆரிஜின். ஸோ இப்போ சாம்பிள்ஸன் கேப்டன் அமெரிக்காவை எப்படி மாறினாரு அந்த ஆரிஜின் இப்போ பார்ப்போம். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமிக்கில் சொன்னப்படுற ஒரு வில்லன். ஆக்சுவலி அது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கிடையாதுங்க. இப்போதான் ரீசெண்டாக 2012 and 14 அந்த காமிக் கேப்டன் அமெரிக்கா இஷ்யூஸில் தான் நம்ம சாம்பிள்ஸனை கேப்டன் அமெரிக்கா ஆக்கியிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. ஸோ அது ரீசெண்டாக தான் நடந்துச்சு. அந்த காமிக் எடுத்துட்டிங்கன்னா அயன்ஏல்னு சொல்ல போகிற ஒரு வில்லன் ஒரு பெரிய ரோபோட்டை வச்சு ஊரை பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் என்ன பண்ணுவார், உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா அதோட கோரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அது அழிஞ்சிரும்ன்றதுக்காக உள்ள போவார். அந்த சமயத்தில் நம்ம ஃபால்கனுமே பார்த்தீங்கன்னா கீழே அடிபட்டு விழுந்து கிடப்பாப்ல. பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அயன்ஏல் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அயன்ஏலுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டினால பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட உடம்புல இருந்த மொத்தம் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தையுமே அவன் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி வெளியே எடுத்துருவான். ஸோ அதனால நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பயங்கரமாக வயசாயிருவார். வயசாய்க்கில் உழுந்து கிடக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம அயன்ஏல் அவரை கொல்ற அளவுக்கு வந்துடுவான். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸன் வந்து அயன்ஏலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. அந்த சமயத்தில் அந்த கோர் பார்த்தீங்கன்னா வெடிக்கிற நிலைமையில் இருக்கும்போது நம்ம சாம்பிள்ஸன் அந்த கோரை தூக்கிட்டு நேராக வானத்துக்கு பறந்துடுறாப்புல. வானத்தில் பறந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாமை வானத்தில் தூக்கி போட்டு வெடிக்க வச்சிடறாரு. கிட்டத்தட்ட சாம் அந்த இடத்துல செத்துடான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி தருவாப்புல. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு தோணுது இவன் தாண்டா அடுத்த சரியான ஆள் நமக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. லைக் உலகத்தில் இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இனி இவன் தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாம்பிள்ஸனை புது கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸன் கேப்டன் அமெரிக்காவை மாறினா. படத்தில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. காமிக்கில் இருக்கிற ஃபால்கனுக்கும் நம்ம படங்களில் பார்க்குற நம்ம சாம்பிள்ஸன் ஃபால்கனுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காமிக் ஆட்சிங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது விஷயம் இல்லை நான் ஏதாவது கொஞ்சம் குழப்பிட்டேனா இல்லை மிஸ்டேக்காக சொல்லிட்டேனா அதையும் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.